ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஎன்ஹெச்ஆர்சிக்கான ஜாப் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 109 வேகன்சி இருக்குது. 8வது படித்தவர்கள், 10th பண்ணவங்க, டிகிரி, டிப்ளமோ பண்ணவங்க அப்ளை பண்ண முடியும். இந்த டிஎன்ஹெச்ஆர்சி ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் February 28 வரைக்கும் டைம் இருக்குது. திஸ் இஸ் அ பெர்மனன்ட் டிஎன்ஹெச்ஆர்சி ஜாப் தான். இதை நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். நான் முழு தகவல் தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆல்சோ பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இது போன்ற பல முக்கியமான கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரும்போதும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வரும்போது தெளிவாக பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ டிஎன்ஹெச்ஆர்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஜாப் பற்றின ஃபுல் தகவல் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிஎன்ஹெச்ஆர்சி எந்த கோயிலுக்கு ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலை டெம்பிளுக்கு. ஸோ அருள்மிகு அருணாச்சலேஸ்வர் திருவண்ணாமலை டெம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பெரிய கோயில் தான். அந்த கோயிலில் தான் இப்போ 109 வேகன்சிக்கான ஒரு ஜாபாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். ஸோ இதில் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஜாப் இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஃபோட்டோ ப்ராப்பராக நீங்கள் அதில் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய விதமான பதவி கேட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அந்த பதவியோட பேரை நீங்கள் எழுதிட்டு, ஸோ உங்களோட நேம் என்ன, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் என்ன, அப்புறம் உங்களோட பிறந்த தேதி என்ன. ஸோ நீங்கள் தமிழ்லேயுமே எழுதுங்க அண்ட் இங்கிலீஷ்லேயுமே எழுதிடுங்க. ஏன்னா ப்ராப்பராக இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஜெண்டர் என்ன, உங்களோட அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர் என்ன அப்படிங்கிறத ப்ராப்பராக கொடுத்துருங்க. அண்ட் மொபைல் நம்பர் கட்டாயம் இருக்கணும். ஸோ உங்களுடைய மதம் என்ன. ஸோ இந்த மாதிரி டிஎன்ஹெச்ஆர்சி ஜாபுக்கு வரும்போது கண்டிப்பாக இந்து சமயத்தில் சார்ந்தவராக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ராப்பராக இதில் அட்டாச் பண்ணணும். அப்புறம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18லேருந்து 45 வயசுக்கு உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஆம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. என்ன தேதி பிரகாரம் அப்படின்னா 1/7/2024 பிரகாரம். அப்புறம் உங்களோட கல்வி தகுதி என்ன. ஸோ நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கான சான்றிதழ் கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் என்னங்கிறத கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டைப்பிங் தெரிஞ்சிருக்கலாம், இல்லை அது மாதிரி உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு அதை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அப்புறம் அரசுதல் பதவி பெற்ற அதிகாரியிடம் இருந்து 29/1/2025 பின்னர் பெறப்பட்ட நன் அடத்தை சான்று இணைக்கப்பட வேண்டும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக கேட்டாங்க. இணைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மேலே ஏதாச்சும் கேஸ் இருந்துச்சு, குற்றவியல் நடவடிக்கை இருந்துச்சுன்னா அதுக்கு ஆம் இல்லை அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லது திருக்கோயில் பணியாளர் எனில், இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடியே இந்து சமயத்தில் இருக்கிற முதுநிலையில் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படிங்கிறத கொடுங்க. அப்படி கொடுக்கும் பட்சத்தில் உங்களோட பெயர் என்ன, உங்களோட தந்தை பேர் என்ன, பதவி என்ன, எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இல்லை அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஈஸியாக அந்த பாயிண்ட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சிருங்க. அண்ட் கடைசியாக உறுதிமொழியை படிங்க. உங்களோட நேமு, பாதுகாவலர் பேர், விண்ணப்பத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு டேட் என்ன, உங்களோட பிளேஸ் என்ன, கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்கணும். இதை ப்ராப்பராக ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் ஃபில் ஆஃப் பண்ணி டைப் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் அனுப்புங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 28/2/2025. அதுக்குள்ளார நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாக சப்மிட் பண்ணணும். ஸோ எப்படி நீங்கள் ஃபார்மெல்லாம் நீங்கள் தரணும் அப்படிங்கிறதையுமே ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டாங்க. மொதல் வேகன்சி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கேட்டுறாங்க. நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை, தமிழ் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை ஏதாச்சும் ஒன்று ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்படி இருக்குன்னா கரெக்டாக கொடுக்கணும். கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியகத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ கணினி பயன்பாடு, அலுவலக தானியகத்தில், ஸோ ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தால் அந்த சர்டிஃபிகேட், இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அது மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ப்ராப்பராக கூட அட்டாச் பண்ணலாம். அப்புறம் காவலர் கேட்டுறாங்க 70 வேகன்சி. இதில் ஆண்களுக்கு 60, பெண்களுக்கு 10 வேகன்சி இருக்குது. ஸோ கவர்மெண்ட்டோட பே தான். பே லெவல் 17 மெட்ரிக்ஸ் பிரகாரம் பார்க்குறாங்க. தமிழ் தெரிஞ்சால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் கூர்கா, ஏவலால், ஸோ பண்ணை சாகுபடி அந்த மாதிரி ஒர்க் கேட்டுறாங்க. அப்புறம் உபகோவில், ஸோ கோவில் பெருக்குபவர், கால்நடை பராமரிப்பாளர், உபகோவில் காவலர், ஸோ 2 1 வேகன்சி, கவர்மெண்ட் சேலரி. எல்லாருக்குமே தமிழ் வந்து படிக்க தெரிஞ்சால் போதும். எழுதவும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்.
அப்புறம் திருமஞ்சனம். ஸோ இது வந்து உள்துறை காலி இடங்கள். ஸோ இதில் வந்து திருமஞ்சனம், முறை, ஸ்தானிகம், ஓடல், தாளம். ஸோ இந்த மாதிரியான வேக்கன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இப்போது டெக்னிக்கலுக்கு வருவோம். தொழில்நுட்ப காலியிடங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப உதவியாளருக்கு மின்னணு மற்றும் தொலை தொடர்புக்கு ஒரு வேக்கன்சி 20,600 to 65,500 சேலரி. ஸோ இந்த வேக்கன்சிக்கு பார்த்தீங்கன்னா மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பட்டய படிப்பு. ஸோ டிப்ளமோ கேட்டுருக்காங்க. ஸோ டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இல்லை எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ தொலைத்தொடர்பு அப்படிங்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 2 டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் டிப்ளமோ கேட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பிஇ இருக்கீங்க, டிப்ளமோ வித் பிஇ அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ வச்சு அப்ளை பண்ணுங்கள். ப்ளம்பர் இதுக்கு ஐடிஐ பண்ணிக்கணும். ஸோ ப்ளம்பர் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இருக்கணும். தொடர்புடைய பிரிவில் 5 ஆண்டுகள் அனுபவம் அல்லது 2 ஆண்டுகள் தொழில் பழகுனர். ஸோ 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை 2 வருஷம் அப்ரண்டிஸ்ஷிப் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்புறம் உதவி மின் பணியாளர் இதுக்கு வந்து ஐடி எலக்ட்ரீஷியன் இல்லை ஒயர்மேன் ட்ரேட் நீங்கள் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக இதுக்கு மின் உரிமம் வழங்கல் வாரியர்த்தம் இருந்து ஹெச் சான்றிதழ் அப்படிங்கிறது இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். கவர்மெண்ட் பேக்கேஜ் தான். அப்புறம் அர்ச்சகர் மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளியில் இருக்க காலிடங்கள் 3 வேக்கன்சி இருக்குது. தலைமை ஆசிரியர், தேவார ஆசிரியர், சங்கீத இணை ஆசிரியர்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ மொத்தமாக 18 வேக்கன்சி இருக்குது. 109 18 விதமான வேக்கன்சி இருக்குது. 109 காலிடங்கள் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 to 45. ஸோ இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். தமிழ்நாட்டை சார்ந்தவராக நீங்கள் இருக்கணும். தொற்றுநோய், மனநிலை குன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். கிட்டத்தட்ட நிபந்தனைகளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 22 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டேரெக்டாக வந்து வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கோவிலில் 100 rupees ஃபீஸை நீங்கள் பே பண்ணியும் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்லிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி அதுக்குள்ளேயே எல்லா டாக்குமெண்ட்டையும் அட்டாச் பண்ணிட்டு ஒரு கவரில் போட்டு அந்த கவருக்கு மேலே பணியிட வரிசை எண். இப்போ உதாரணத்துக்கு டைப்பிஸ்ட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வேக்கன்சி இல்லையா? ஸோ நீங்கள் 01 அப்படிங்கிறத கொடுத்துட்டு டைப்பிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அட்ரஸ் இங்கே சென்ட் பண்ணோம் அப்படின்னா இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அப்படிங்கிற முகவரிக்கு நீங்கள் டேரெக்டாகவோ இல்லை போஸ்டல்லையோ நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேலும் 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் வில்லை, ஸோ அதாவது ஸ்டாம்ப் சொல்லியிருக்காங்க, அது நீங்கள் ப்ராப்பராக ஒட்டி சுய விலாசம் இட்ட அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும். இணைப்புகள் வரப்பெறாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 28/2/2025. விண்ணப்பங்களுக்கான எங்கே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸையுமே ப்ராப்பராக சொல்லிட்டாங்க. இஃப் இன்கேஸ் ஏதாச்சும் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கான நம்பரையுமே அவங்க தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கோயிலோட வெப்சைட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இல்லை தொடர்புக்கு அப்படிங்கிற ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பருக்கு ஆல்சோ டவுட் ஆச்சுருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ அதான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க டிஎன்ஹெச்ஆர்சி இப்போ ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். டவுட்ஸ் கமெண்ட்ஸ் தான் கண்டிப்பாக தெரியப்படுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.